Good morning students, this is Professor R. Surenan from Government College of Technology. இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா ஆபரேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கற சூப்பரான டாபிக் பார்க்க போறோம். அதுல Pert CPM இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ப்ரோன் ஜோன். Pert இது ரெண்டுமே வந்து நெட்வொர்க் டெக்னிக்ல வரும். டிசைனிங், பிளானிங், கண்ட்ரோலிங், டிசிஷன் மேக்கிங் டு அக்காம்ப்ளிஷ் தி ப்ராஜெக்ட். சோ அதுக்காக பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டை எப்படி பண்றதுன்னு தீர்மானம் பண்றது தான். இதுல பாத்தீங்கன்னா Pert ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக் அப்படி சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் எவல்யூஷன் ரிவ்யூ டெக்னிக். அதோட ஆரம்ப வார்த்தை தான் அது. இப்போ நம்ம அந்த பேர்லயே விட்டு வச்சிருவோம் பாத்துங்க. இப்போ P னா ப்ராபபிலிஸ்டிக் மாடல். இது வந்து எது P ப்ராபபிலிஸ்டிக் மாடல். அதுக்கப்புறம் PQRST ஞாபகம் வச்சுங்க. இது E னா ஈவென்ட் ஓரியன்டட், R னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட், T னா 3 டைம் எஸ்டிமேட். சோ அந்த பேரு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம உருவாக்குனது. சோ பெட்லயே வந்து 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். P ஃபார் ப்ராபபிலிஸ்டிக் மாடல், E னா ஈவென்ட் ஓரியன்டட், R க்கு ரிசர்ச் யூஸ் பண்ணலாம், T னா 3 டைம் எஸ்டிமேட். பெட்ட பொறுத்த வரைக்கும் 4 எழுத்து வார்த்தை 3 டைம் எஸ்டிமேட் ஞாபகம் வச்சுங்க. So இங்க ஸ்லாக் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க ஸ்லாக் கால்குலேட் பண்ணுவாங்க. டைம் இஸ் சிக்னிஃபிகன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா 3 டைம் எடுத்து 3 விதமா எடுக்கறாங்க. அப்ப டைம் வந்து இது ரொம்ப சிக்னிஃபிகன்ட் அப்படி இருக்கலாம். இது கண்ட்ரோல் டிவைஸா யூஸ் ஆகுது. ஜாப் வந்து நான் ரிப்பீட்டிவ் நேச்சரா இருந்தா இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுல PRT லயே எல்லாச்சலாம். அது அப்புறம் வந்து இந்த R க்கு அப்புறம் S, R க்கு T க்கு நடுவுல S இருக்கும். அத வச்சு ஸ்லாக் ஞாபகம் வச்சுங்க. சோ PRT R க்கு T க்கு நடுவுல S, அந்த S க்கு ஸ்லாக் கேன் பி கால்குலேட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து C என்ன கிரிட்டிக்கல் பார்ட் தட் இது ABC ஞாபகம் வச்சுங்க. A னா ஆக்டிவிட்டி ஓரியன்டட் டெக்னிக், A னா 1 நம்பர், சோ 1 டைம் எஸ்டிமேட். C னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து காஸ்ட் இஸ் சிக்னிஃபிகன்ட், அங்க டைம் இஸ் சிக்னிஃபிகன்ட், இங்க காஸ்ட் இஸ் சிக்னிஃபிகன்ட். அங்க டைம் இஸ் சிக்னிஃபிகன்ட்னால பெர்ட்ல வந்து 3 டைம் யூஸ் பண்றாங்க, இங்க காஸ்ட் இஸ் சிக்னிஃபிகன்ட். சோ இங்க D வந்து டெட்டர்மினிஸ்டிக் மாடல். இப்போ B ஐ விட்டுலாம் C இருக்கும். ABCD ல வந்து B ஐ மாத்திடுங்க. C ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங், D னா டெட்டர்மினிஸ்டிக் மாடல், அது வந்து ப்ராபபிலிஸ்டிக் மாடல். அது வந்து ப்ராபபிலிஸ்டிக் மாடல், இது டெட்டர்மினிஸ்டிக் மாடல். இங்க வந்து E ஐ விட்டுருங்க. E ஐ விட்டுட்டு F வந்து float can be calculated அப்படின்னு சொல்லலாம். To know the progress இந்த சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது பிளானிங் டிவைஸ். இங்க ஜாப் வந்து எப்படின்னா ரிப்பீட்டிவ் நேச்சரா இருந்தா இது பயன்படும், இது நான் ரிப்பீட்டிவ் நேச்சரா இருந்தா பயன்படும் சொல்றீங்க. காஸ்ட் ஆஃப் ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடினா கிராஷ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம் ரெண்டு மாறி வரும், உல்டா வரும். இங்க முன்னாடி கிராஷ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ கிராஷிங் அப்படினா என்னன்னா ஒரு இது கட்டிட்டு இருக்கோம், பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்கோம், சீக்கிரமா அதை முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருப்பாங்க. பட்ஜெட் போட்டு வச்சதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது சீக்கிரமா முடிக்கணும்னா நம்ம காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசோர்சஸ் யூஸ் பண்ணணும். இப்போ 10 பேர் வேலை செய்யறதுல 20 பேர் வேலை செய்யறோம், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூலி கொடுக்கணும். ஸோ டைரக்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். டைரக்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்டைரக்ட் காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல சிம்பிள்ஸ் இன் Pert CPM வந்து எலிட் பண்ணா ஆர்டினரி ஈவெண்ட், இது ஸ்கொயர் போட்டோம்னா சிக்னிஃபிகன்ட் ஈவெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் போட்டோம்னா an event to be transferred to other network. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்டேஷனும் ஒவ்வொரு இது வரும். ஆக்டிவிட்டினா டைமையும் ரிசோர்ஸையும் சார்ந்திருக்கும் சாதா ஆக்டிவிட்டினா. ஆனால் டம்மி ஆக்டிவிட்டினா அதுக்கு டைமும் தேவையில்ல, ரிசோர்ஸும் தேவையில்ல, அதுதான் டம்மி. ஸோ பெட்ல வந்து எக்ஸ்பெக்டட் டைம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டைம் ஒரு டைம் இருக்கு. ஆக்டிவிட்டி டைம்னா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா A to B ஓட்டர் போயிருப்பீங்க, AB. ஆக்டிவிட்டினா பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன். ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம்னா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், PM. ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் காசியன் டிஸ்ட்ரிபியூஷன், PG. ஈஸியா இருக்கலாம். PG P னா G ஞாபகம், PG ஞாபகம். சோ PG னா ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம்னா காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஞாபகம். இப்போ ஃபார்முலா இருக்கு T = T0 + 4Tm + 4Tp / 6. இது பார்த்தா 1 டைம் 1 + 4 5 5 + 1 6. 6 னா ஆவரேஜ் தான் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டைம்னா இங்க 1 மடங்கு, இங்க 4 மடங்கு, இங்க 1 மடங்கு, அப்ப 6 வருது. இது ஆவரேஜ் டைம் னு வெச்சுங்க. எக்ஸ்பெக்டட் டைம் = T0 + 4Tm + 4Tp / 6. டைம் டு கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி தான் வந்து எல்லா டைமும். ஆப்டிமிஸ்டிக் டைம்னா நமக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடந்தா சீக்கிரமா முடிச்சிடும் வேலையை, அதான் ஆப்டிமிஸ்டிக் டைம். ஒரு பாசிட்டிவான டைம் சொல்லுங்க, ஷார்ட்டஸ்ட் டைமா இருக்கும், சீக்கிரமா முடிச்சிடும். இல்ல பெசிமிஸ்டிக் டைம் நமக்கு என்ன போற வழியெல்லாம் தடங்களாவே இருந்ததுன்னா நேரம் அதிகமாகும், அதான் மேக்ஸிமம் பாசிபிள் டைம். நார்மலா பாத்தீங்கன்னா நார்மல் நடந்தா நார்மல் வர்க்கிங் டைம். அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பாத்தீங்கன்னா சிக்மா = Tp - T0/6. வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர். அப்ப Tp - T0/6 ஹோல் ஸ்கொயர் னு போட்டுக்கலாம். சோ கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கும் போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட் மட்டும் போட்டுனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் பாத் வந்துரும். இப்போ சிக்மா CP ஸ்கொயர் = σ1², σ2², σ3² டாட் டாட் சிக்மா n ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ σ1 =
இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்றாங்க. Tn1 - T0(1/6) அப்படின்றத அப்ளை பண்றாங்க. ஸோ கிரிட்டிக்கல் பாத்துக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா நம்ம கண்டுபிடிச்சலாம். தேங்க்யூ சார்.